ஐந்தாம் தமிழர் சங்க நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வரலாற்று சிறப்புமிக்க கபடி போட்டியை ஐந்தாம் தமிழர் சங்கம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் வெற்றிகரமாக நடத்தியுள்ளோம். 7ஆம் தேதி இந்த கபடி போட்டி நடத்தப்பட்டது. வரலாற்று சிறப்புமிக்க கபடி போட்டின்னு ஏன் சொல்கிறோன்னா, பல நூற்றாண்டுகளா யாரும் செய்யாத, யாராலும் செய்ய முடியாத ஒரு சிறப்பான சம்பவம் இந்த தேவர் தேவேந்திரர் குடி ஒற்றுமைக்கான கபடி போட்டி. இந்த 2 குடிகளும் ஒன்றாக சேர்ந்து கபடி போட்டியில் பங்கேற்றுள்ளனர். பல நூற்றாண்டுகளாக யாரும் செய்யாத செயல், எந்த ஒரு கட்சிகளும் முன்னெடுக்காத ஒரு செயலை ஐந்தாம் தமிழர் சங்கம் முன்னெடுத்து வெற்றி கண்டுள்ளோம். அதனால தான் இந்த கபடி போட்டியை வரலாற்று சிறப்புமிக்க கபடி போட்டின்னு சொல்கிறோம். 2 டீம்லேயுமே தேவர் தேவேந்திர குடி மக்கள் இருப்பாங்க. ஒற்றுமையாக கபடி விளையாண்டார்கள். பல நூற்றாண்டுகளாக யாராலும் செய்ய முடியாத இந்த வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வின் ஒரு ப்ரோமோ வீடியோத்தை இப்போ நம்ம பார்ப்போம். தேவர் தேவேந்திரர் குடி இளைஞர்கள் கபடி விளையாண்டதையும் அவர்களுக்கு பரிசுகள் கொடுத்ததையும் இப்போ நம்ம பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் அந்த ஊர் தலைவர்களையும் ஐந்தாம் தமிழர் சங்கம் மரியாதை செலுத்தியுள்ளோம். அதையுமே நம்ம பார்ப்போம். இப்போ அந்த ப்ரோமோ வீடியோத்தை அனைவரும் காணுங்கள். பொலி பறக்குது, இந்த பொலி பறக்குது, தேவர் தேவேந்திரர் ஒற்றுமையில் அனல் பறக்குது, எதிரிகள் நெஞ்சம் படபடக்குது. பொலி பறக்குது, இந்த பொலி பறக்குது, தேவர் தேவேந்திரர் ஒற்றுமையில் அனல் பறக்குது, எதிரிகள் நெஞ்சம் படபடக்குது. வேளாண்மை செய்து உடல் கருத்தவரே மல்லரானா, வேளாண்மைக்காக காட்டை கொளுத்தியவரே தேவரானா, விவசாயத்துக்காக பாடுபட்ட 2 குடிகளுக்குள் ஏனடா சண்டை, நமக்குள் ஏனடா சண்டை. இந்த விளையாட்டின் ஆட்ட நாயகர்களுக்கு சிறப்பு பரிசு வழங்கப்படும். அதை நமது 5ஆம் தமிழ் சங்கத்தின் பொறுப்பாளர் திரு செல்லத்தரசு ஐயா அவர்கள் வழங்குவார். மேன் ஆஃப் தி மேட்ச் திரு சவுந்தர பாண்டி, தேவேந்திர குல வேளாளர். அவருக்கு மிகவும் அடுத்தது திரு சக்தி முருகன் தேவர். ஆட்ட நாயகனுக்கான பரிசு, சிறப்பான வாழ்த்துக்கள். என் பேர் பாண்டி. நான் வந்து தேவேந்திர இங்கே சேர்ந்தவன். இங்கே ராமநாதபுரம் மாவட்டத்தில் இப்படி ஒரு கபடி போட்டி நடந்தது இல்லை. இப்போ வந்து முறையாக நடந்திருக்கு. உண்மையிலே இது வந்து சிறப்பான ஒரு ஒற்றுமையை சேர்க்குது எல்லாருக்கும். என் பேர் சக்தி முருகன். நான் மெயின்மெயின் டீம்லேருந்து பேசுகிறேன். ராமநாதபுரம் மாவட்டத்தில் இந்த மாதிரி மேட்ச் நடத்துனதில்லை. இது ஒரு பெருமையாக இருக்கு. ஆனால் ஒரு தேவேந்திர ஒரு தேவர் இணைந்து நடத்துறது ஒரு பெருமையாக இருக்குது. சுற்று வட்டாரத்தில் அவர் அண்ணன் சொன்ன மாதிரி அரசியலில் போய் சாதி கீதினா நிறைய ஒரு கோர்ஸ் நடத்தாலே சாதி தான் வருது. ஆனால் இப்போ இப்படி நடந்தால் ஓகே. இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே வரணும். பிளேஸ் மாதிரி எல்லோரும் வந்துடணும். நன்றி. என் பேர் குட்டீஸ்குமார். நான் வந்து தேவர் குடியை சேர்ந்தவன். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மேட்ச் நான் பார்த்ததில்ல. இந்த மேட்ச் வந்து தேவர் தேவேந்திர ஒற்றுமையை சேர்க்குது. இதே மாதிரி மேலே இந்த ஒவ்வொரு விளையாட்டுலேயும் இந்த சப் ஜூனியர் நேஷ்னல்ஸு அது மாதிரி மேலே பார்க்கல இந்த மாதிரி அரசியல் பார்க்குறாங்க. அதை பார்க்காம இந்த மாதிரி ஒற்றுமையை கரெக்டாக நிறையா பிளேயர்ஸ் வந்து மேலே உருவாகி போவாங்க. மேலே பிளேயர்லாம் இந்த மாதிரி ஜாதியை பார்த்து கீழே வர்றாங்க. அது மாதிரி இந்த ஒற்றுமை சேர்க்க ரொம்ப பெருமையாக இருக்குது. தேவேந்திரன் இந்த போட்டி நல்லா இருந்துச்சு. எல்லா சமுதாயம் ஒன்றா விளாட்றது கொஞ்சம் பார்க்க கொஞ்சம் நல்லா சுறுசுறுப்பாக இருந்துச்சு. யார் மேலேயும் போட்டி பொறாமல் இல்லாமல் நல்லா ஒத்துமையாக இருந்து அவங்க பேமை தெரிஞ்சுக்கிட்டாங்க. மல்லர் வேறு மரவர் வேறு இல்லையடா, நாம் இருவரும் தமிழ் தாய் பெற்றெடுத்த பிள்ளையடா. பொறி பறக்குது, இந்த பொறி பறக்குது, தேவர் தேவேந்திரர் ஒற்றுமையில் அனல் பறக்குது, எதிரிகள் நெஞ்சம் படபடக்குது. திரு சுரேந்தர் தேவேந்திர குல வேளாளர், திரு குட்டீஸ்குமார் தேவர், திரு தவமணி தேவர், திரு பிரதீஷ் தேவேந்திர குல வேளாளர், திரு சக்தி முருகன் தேவேந்திர குல வேளாளர், திரு குருபாலன் தேவர், திரு முருகா தேவர், திரு ரதீஷ் தேவேந்திர குல வேளாளர், திரு முகேஷ் கண்ணன் தேவேந்திர குல வேளாளர், திரு ராஜா தேவேந்திர குல வேளாளர்,
திரு சத்யமூர்த்தி தேவேந்திர குலவேளாளர். முதல் முறையா பல நூற்றாண்டுகளுக்கு அப்புறம் நம்ம ஒன்று சேர்ந்து விளையாடுறோம். இதை நீங்கள் சாதாரணமாக கூட நினச்சிக்கலாம். உங்கள் எல்லாருடைய முகமும் பதிய போகுது. இதை பல நூற்றாண்டுகளுக்கு பேச போகிறாங்க. முதல் முறையாக விளையாண்ட வீரர்கள் நீங்கள் தான். அப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து வெற்றி பெற்றோம். இதில் யாருக்கு வாழ்த்து சொல்கிறேனே தெரியல. எல்லாருமே சிறப்பாக விளையாண்டீங்க. நம்ம எல்லாரும் அடுத்து தமிழ் குடிகள் ஒற்றுமையாக இருப்போம். நீங்கள் எல்லாரும் அதான் பார்க்கணும். நல்லா படிங்க, நல்லா விளையாடுங்க, நம்ம எல்லாம் ஒத்துமையாக இருப்போம். அரசியல்வாதிங்க பண்ணுற சூழ்ச்சியில் சிக்கிக்காதீங்க. தமிழ் குடிகள் நம்ம ஒன்றிணைஞ்சா இங்கே மட்டும் இல்லை, இந்த உலகமே நம்ம கையில் தான் இருக்கும். அதனால் அனைவருமே தமிழ் குடிகள் நம்ம அனைவருமே ஒன்று தான். ஏற்றத்தாழ்வுலாம் கிடையாது, எல்லாரும் சரிசமம் தான். இன்னும் விளையாடும் போது என்ன ஒரு குடி நல்லா விளையாடாமல் ஒரு குடி நல்லா விளையாண்ட அப்படிலாம் கிடையாது. நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து தான் வெற்றி அடைஞ்சோம். அப்போ நமக்குள்ளே ஏற்றத்தாழ்வுலாம் கிடையாது, அனைவரும் உயர்ந்தவர்களே. தமிழ் குடிகளின் ஒற்றுமை என்பது மிகவும் சிறப்பு. இந்த நேரத்தில் தேவேந்திர குல வேளாளரும் தேவர் இன வெற்றியாளர்களும் 2 பேருக்குமே மிகவும் சிறப்பாக விளையாடினீர்கள். இவர்களுக்கு பரிசளிப்பதற்காக ஒரு இஸ்லாமிய தமிழ் குடி வந்திருக்கிறார். அதுதான் நீங்கள் மிகவும் சிறப்பான ஒரு விஷயம். வீரவேல் இந்த வெற்றியாளர்களுடைய சிறப்பு பரிசை திரு ராஜா மறவர்குடியை சார்ந்தவர்கள் வழங்குகிறார்கள். சமீபத்தில் வந்த ஏற்ற தாழ்வுகளை தூக்கி போடு, தேவேந்திரர் ஒற்றுமைக்காக ஒரு விசில போடு. எதிரிகள் நெஞ்சம் படபடக்குது. இந்த விழயத்தை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து தமிழ்குடி மக்களும் 5ஆம் தமிழர் சங்கத்தில் இணையுங்கள். உங்களால் முடிந்த நிதி உதவியை 5ஆம் தமிழர் சங்கத்துக்கு வழங்குங்கள். நீங்கள் தரக்கூடிய நிதி உதவியால் 5ஆம் தமிழர் சங்கம் மென்மேலும் வளரும். திரையில் காட்டப்பட்ட இந்த அக்கவுண்ட் நம்பர் மற்றும் ஜிபே நம்பருக்கு நீங்கள் பணம் செலுத்தலாம். தமிழ் குடிகளின் ஒற்றுமையே தமிழர்களின் வெற்றி. நன்றி, வணக்கம். பொறி பறக்குது, இந்த பொறி பறக்குது, தேவேந்திரர் ஒற்றுமையில் அனல் பறக்குது, எதிரிகள் நெஞ்சம் படபடக்குது.